கரூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தட்டச்சராக பணிபுரிந்து வரும் சரவணன் என்பவரை துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அன்புமணி என்பவர் பணி தொடர்பாக அவரை ஒருமையில் பேசி கன்னத்தில் அறைந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் ஒன்றியம் சங்கத்தினர் யூனியன் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபோது இரு தரப்பைச் சேர்ந்த சங்கங்களுக்கிடையே வாக்குவாதம் முற்றி மோதல் போக்கு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சடையப்பட்டியில் கை கால்களை கட்டி கொண்டு அருண் என்ற இளைஞர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவரின் இறப்பு குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே தனது நிலத்தில் தொழிற்சாலை கட்ட உள்ளதால் அருகே உள்ள அரசு நிலத்தில் இருந்த 50க்கும் மேற்பட்ட பனை மரங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிமுக நிர்வாகி ராஜேந்திரன் என்பவர் அப்புறப்படுத்தியுள்ளார். பனை மரங்களை அப்புறப்படுத்தியது தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் திருவள்ளூர் வட்டாட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை சோழவந்தான் அருகே சண்முககுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தனது 3 பெண் குழந்தைகளை பள்ளி முடிந்து வீட்டிற்கு அழைத்து வரும்போது அரசு பேருந்து ஒன்று இவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 4ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஜனா என்பவர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் விடுமுறை தினம் என்பதால் கோடை வெப்பத்தில் இருந்து தப்பிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இளையம் புத்தன் துறையில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 1170 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்து கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரளாவிற்கு குமரி மாவட்டத்தில் இருந்து விலையில்லா ரேஷன் அரிசி மற்றும் மானிய விலை மண்ணெண்ணெய் தினசரி கடத்தப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பறக்கும் படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி பேருந்து நிறுத்தம் முன்பு போகலூர் ஒன்றிய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் மத்திய பட்ஜெட் விளக்க பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாஜக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளர் பரமேஸ்வரன் செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய அரசு தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தமிழகத்தில் சிறந்த நவோதயா பள்ளிகளை உருவாக்க 5000 கோடி மத்திய அரசு தருவதாக கூறிய நிலையில் அதனை திமுக அரசு மறுத்ததாக தெரிவித்ததோடு மத்திய பட்ஜெட்டில் 58,000 கோடி மாநில அரசுக்கு ஒதுக்கியதாக தெரிவித்தார். ஆளும் திமுக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு பணத்தை கொடுக்கல, நேரடியாக அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மத்திய அரசு அவங்களுக்கு இப்போ 58,000 கோடி ரூபாயை மாநில அரசுக்கான நிதி பங்கீடா ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் தமிழக மக்களுக்கு சொல்லாமல் தமிழக மக்கள்கிட்ட அவங்களுடைய செய்தி சேனல்களை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நிதியை மத்திய அரசு நிதியே தரவில்லை அப்படிங்கிற மாதிரியான பொய் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கோவையில் 4 சக்கர ஆட்டோவை திருடிய 2 வரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்ட சதீஷ்குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய விவேகானந்தனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் ரொட்டிக்கடை பகுதிகளில் அதிக அளவில் வனவிலங்குகள் சாலையில் உலா வருவதால் வால்பாறைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில்
இப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் வேகத்தடை மற்றும் மெதுவாக செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை பலகைகளை வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.